ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருந்தாலுமே கூட இது என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 9. இந்த நாகி அசால்ட்டாக 1 கோல் போடுறான். நான் இன்னும் ஒரு 5 கோல் போட்டுட்டு போய் சும்மா உட்காந்துக்கலாமா அப்படின்னு நாகி கேட்கவும் சரின்றியா சொல்கிறேன். தலைக்கு மேலே வழியா அதுவும் ஃப்ரண்ட் ஸ்பின்னிங்கில் வந்த ஒரு பால் 2 சைடும் டிஃபெண்டர்ஸ் இருந்தாங்க. ஆனாலுமே மிட் ரேஞ்ச்லேயே அவன் பிடிச்சத கோல் போட்டான். இந்த நாகி இவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கைஸ் ஜஸ்ட் ஒரு கோல் தர வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இகராஷி சொல்கிறான். குனிகாமி இப்போ பாலை கொண்டு போயிட்டு இருக்கான். இன்னும் 6 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கான். அவன் கோல் ரேஞ்ச் ஏரியாவுக்கு போகிறதுக்குள்ள உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, உன் கோல் ரேஞ்ச் ஏரியாவுக்கு உன்னை விட மாட்டோம் அப்படின்னு ரியோ அவனை தடுக்கிறான். ரியோ இப்போ எப்பவும் போல நாகி கிட்டே தான் டேரக்டாக பாஸ் பண்ணுறான். 2 டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. எப்படியாச்சும் அவனை தடுக்கலான்னு பார்த்தா பாலை பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அவன் கோல் போட்டுருதான். யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி ரைச்சி பார்க்குறான். ஸோ இதுதான் டீம் வீல்ல எங்களால் அவங்கள எதிர்த்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான். ரைச்சி குனிகாமி சண்டை போடுவோம். கைஸ் இதுதான் நம்ம லாஸ்ட் மேட்ச், ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். யூனிக் வெப்பனான சீகிரியோட ஸ்பீடை பயன்படுத்தலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. பட் அந்த ஜான்செட்ஸோ சீகிரியை விட ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பால ரியோ கிட்ட பாஸ் பண்றான். எப்படி அவன் நாகி கிட்ட தான் பால பாஸ் பண்ணுவான், ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் ரியோ என்னடானா ஜான்செட்ஸோ கிட்ட பாஸ் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே நாகியை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜான்செட்ஸோ தடுக்க யாரும் இல்ல. அசால்ட்டா அவன் கோல் போட்டுதான். இங்க நான் தான் வீனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டே அது வின்னர்டா அப்படின்னு ரியோ சொல்றான். எஸ் மேட்ச் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு, இவங்க தோத்து போயிருவாங்க அப்படின்னு கோவான் நினைக்கிறான். ஹீரோவா அவ்வளவுதான் போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கவும், சரி நாகி மேட்ச் இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, நம்ம யாருன்னு காமிப்புமா அப்படின்னு பாஷிரா கேட்கவும், ஆனா நம்மளால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன பேசுற நாகி அப்படின்னா நீ தோத்து போறதுக்கு ரெடியா இருக்கியா? இந்த மேட்ச்ல நம்ம தோத்து போயிட்டோம்னா நம்மளோட கரியரே முடிஞ்சுது. ஒருவேளை இது நம்ம லாஸ்ட் மேட்சா இருந்தாலும் இதை ஃபன்னா என்ஜாய் பண்ணி நம்ம மொத்த ஃபோர்ஸையும் இதுல கொடுப்போம் அப்படின்னு பாஷிராவே வந்துட்டு அவனோட ட்ரிப்ளிங் பவரை யூஸ் பண்ணியே தனியால அந்த இடத்துக்கு போறான். எனக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் என்ன சொல்லுது தெரியுமா, விட்டு கொடுக்காத ஓடுன்னு சொல்லுது அப்படின்னு பாஷிரா இப்போ ட்ரிப்ளிங் பண்ணி இப்போ அசால்ட்டா ரியாவை தாண்டி போறான். ஜான்ட்ரெட்ஸும் அவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கவும் பேக் கிக் பண்ணி பால ஹைட்டா போடுற மாதிரி கொண்டு போயிட்டு டக்குனு அவனை ஏமாத்தி பின்னாடி கொண்டு போயிருந்தான். அவனை எப்படியாச்சும் தடுங்க அப்படின்னு சொல்லி ரியோ கத்துறான். எல்லா பிளேயரும் ப்ளூ லாக்கு வந்தது வேர்ல்டோட பெஸ்டா மாறதுக்கு. இப்போ நம்ம விட்டு கொடுத்தா நம்ம ஒரு தோத்தாங்களையும் நாமளே ஒத்துக்கிட்டு அர்த்தம் அப்படின்னு பாஷிரா சொல்லவும், ஆமா தோக்க போறோன்னு முடிவாயிடுச்சுன்னா இழக்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை, இதுதான் எங்களோட லாஸ்ட் மேட்ச்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ பாஷிரா போயிட்டு தனியால ஒரு கோல் போட்டுதான். இப்போ அடுத்து இது உன்னோட டர்ன் அப்படின்னு பாஷிரா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். அவங்க டீம்லயும் சில நட்டுக்கள்னு கேஸுங்க இருக்கு போல, பட் அவங்கள நம்ம வின் பண்ண விடக்கூடாது அப்படின்னு ரியா சொல்றான். பாஷிரா நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை வந்து பாராட்டுறாங்க. இந்த கோல் பாஷிராவோட வெப்பனை யூஸ் பண்ணி தான் வந்துச்சு. உன்னோட பர்சனல் லிமிட் அதை நீ பிரேக் பண்ணி விளையாடின, அதனாலதான் இந்த கோலை போட முடிஞ்சது. ஈகோ சொன்ன அந்த ஃபார்முலா இதுதான் அப்படின்னு குனிகாமி சொல்லவும், என்ன சொல்றீங்கன்னு புரியல, பட் என்னோட அந்த மவுஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என் மண்டைக்குள்ள வந்துச்சு, அந்த மாதிரியே தான் பண்ண கோல் போட்டேன் அப்படின்னு பாஷிரா சொல்லவும், ஸோ அப்படின்னா எங்களோட வெப்பனை நாங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதுதான் இதுக்கான சொல்யூஷன். எங்களோட லிமிட்டை பிரேக் பண்ணி நாங்கள் விளையாண்டா மட்டும்தான் எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லக்கியா 1 கோல் போட்டுட்டாங்க, பட் இப்போ நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு ரியா சொல்றான். 6 மாசத்துக்கு முன்னாடி நாகியும் நானும் சாக்கர்ல இருந்தோம், இது நாள் வரைக்கும் தோத்ததே இல்லை அப்படின்னு ரியா சொல்லவும், இது 6 மாசத்துல இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா நிகராசி பாக்குறான். நீங்க எல்லாம் ஜஸ்ட் நியூ பைஸ் அப்படின்னு பாஷிரா சொல்றான். ரைச்சி நீ ரியோவை மட்டும் டிஃபெண்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் கோல் போடலைன்னாலும் பரவாயில்ல, இதை பண்ணி தொலைறேன், ஆனா அவனுங்களை கோல் மட்டும் போட விட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ரைச்சி போயிட்டு இப்போ ரிவ மட்டும் தடுக்கிறதுலயே கான்சென்ட்ரேட் பண்றான். சோ வேற வழி இல்லாம ஜான்டெட்ஸு கிட்ட அவன் பால பாஸ் பண்ணுவோம். மேபி நீ என்ன தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா இந்த இடத்துல நான் தான் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சீகிரி ஃபாஸ்டா ஓடுறான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல பால மிஸ் பண்றான். பால் நாகி கிட்ட போயிருது. அந்த இடத்துல இருந்தே அவனால டைரக்டா ஷாட் பண்ண முடியும். மிட் ஏர்லயே கோல் போடலாம் அப்படின்னு அவன் அடிக்கவும் இகராசி குறுக்கால வந்து அவன் மோன்ஜிலேயே அடி வாங்குறான். பால இப்ப பாஷிரா பிடிச்சிருந்தான். உன்னால என்ன தாண்டி போக முடியும்னு நினைச்சியா அப்படின்னு ரியா கேட்கவும், முடியாதுதான், ஆனா இப்ப என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ன மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு குனிகாமி கிட்ட அசால்ட்டா பாஸ் பண்ணியிருந்தான். குனிகாமி அவன் ஷூட்டிங் ரேஞ்சுக்கு போறதுக்குள்ளேயே அவன் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அவனால கோலை போட முடியாது. என்கிட்ட பாஸ் பண்ணுன்னு காகன் மாறு சொல்றான். குனிகாமி உன்னால முடியும், ஏன்னா நீ ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சை விட குனிகாமி தூரமா தான் இருக்கிறான். எல்லாரும் அவங்க வெப்பன் அண்ட் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றாங்க, நானும் என்னோட லிமிட்டை மீறி கோல் போட ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே பாலை ஷூட் பண்றான். இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தா கண்டிப்பா அது ஒரு ஸ்பின்னிங் பாலா தான் இருக்கும் அப்படின்னு கோல் கீப்பர் ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு இருந்தா அது லைட்டா சைடு போய் கரெக்டா கோல் விழுந்துருது. நோ ஸ்பின்னிங் பால் உனக்கு போட தெரியும்னு சொல்லவே இல்லைன்னு எல்லாரும் கேட்கவும், அது அந்த நேரத்துல திடீர்னு என் மைண்ட்ல வந்தது, என்னோட வெப்பன் அண்ட் ஸ்கில்லோட லிமிட்டை நான் இன்னும் அதிகமாக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு குனிகாமி சொல்லவும், இதுல தோத்தா அவ்வளவுதாங்கிறதுனால எல்லாருமே அவங்களோட வெப்பன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றாங்க. என்னோட ஸ்பெஷல் அவேர்னஸ் இதை எப்படி நான் மேக்ஸிமைஸ் பண்றது, எப்படி நான் ஜெயிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போதைக்கு நம்ம ஃபார்மேஷன் பெஸ்டா இருக்கு, நம்ம இப்படியே போனோம்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஈமான் சொல்றான். மேபி அவங்க ஜஸ்ட் 2 கோலை போட்டிருக்கலாம், பட் கண்டிப்பா நம்ம அவங்கள தோக்கடிப்போம் அப்படின்னு ஜான்செட்டோ ரியோ எல்லாருமே சொல்றாங்க.
பிரேக் முடிஞ்சு இப்ப மேட்சோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி கோல் போட்டதுல எல்லாரும் குனிகாமியவே டார்கெட் பண்றாங்க. சோ பால் அவன் பாஸ் பண்ணி இப்ப அது காகன் மார்க்கிட்ட போகுது. பாடியை வளைச்சு அவன் காலாலேயே ஒரு பேக் ஷாட் அடிக்கிறான். பெர்ஃபெக்ட்டா அது கோலுக்கு போகுது. பட் சாண்டர்ஸோ டக்குனு வந்து தடுத்துருதான். பால் நம்ம ஹீரோ கிட்ட போய் விழுது. 23 மீட்டர்ஸ்க்கு நான் போனா போதும் என்னால கோல் அடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ போனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வந்து பாலை புடுங்கிருந்தாங்க. என்ன மிஸ் ஆகுது, என்னால ஏன் கோல் போட முடியல? என்னோட வெப்பன் ட்ரிபிளிங் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் இருந்திருந்தா ஈஸியா எல்லாரையும் தாண்டி கோல் போட்டுருக்க முடியும். பட் என்கிட்ட இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்ணி இப்போ எந்த பிரச்சனமும் இல்ல. டைம் முடியறதுக்குள்ள என் ஸ்கில்ல நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ ரொம்பவும் வீக்கா இருக்க, நீ எல்லாம் சாக்கர் விளையாடி என்ன பண்ண போற? உன்கிட்ட ஸ்ட்ராங் பிசிக் இல்ல, ஸ்பீட் இல்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம போராடிட்டு இருக்க, விட்டு கொடுத்துரு அப்படின்னு நாகி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், வாயமோடு ஜீனியஸ் இனிதான் ஆட்டோ சோடு பிடிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், ஜீனியஸா அப்படின்னு நாகி யோசிக்கிறான். என்னைய ஏன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரியோ கேட்கவும், அது மட்டும் தான் என் வேலை அப்படின்னு ரைச்சி சொல்றான். எல்லாம் நீ ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் நடக்குது ஜி பாஞ்சி அப்படின்னு ஆண்ட்ரி சொல்லவும், அவேக்னிங்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஆர்டினரியில இருந்து எக்ஸ்ட்ராடினரியா மாறதான வா கேட்கவும், அவேக்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத முட்டாளுங்க சொல்ற பதில் தான் அது. அவேக்னிங்னா ஒருத்தன் தன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிடுறது, அவனுக்குள்ள இத்தனை நாள் வரைக்கும் இந்த திறமையை அவன் புதுசா கண்டுபிடிக்கிறது, கண்ணை திறந்து அவன் யாருங்கிறத அவனே தெரிஞ்சுக்கிடுறது, இன்டென்ஸான மொமெண்ட்ல தான் அவனால அதை தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு ஈகோ சொல்றான். நான் கோல் போடுற பொசிஷனுக்கு போயுமே கூட என்னால கோலை போட முடியல, ஏன்னா நிறைய டிஃபெண்டர்ஸ் இருந்தாங்க. நான் என்ன பண்ணணும்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன நான் உன்னை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்றேன்னு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ரைச்சி சொல்றான். ஸோ இப்போ ரியோவால பாலை பாஸ் பண்றது தவிர்த்து அவனுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நாகியும் 2 பேர் பெர்ஃபெக்டா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மீறி உன்னால இனிமே எங்கேயோ போக முடியாது அப்படின்னு ரைச்சி சொல்லவும், டென்ஷன் ஆகி ரியோ அவன் கழுத்திலே எல்போ வச்சு அட்டாக் பண்ணவும், பிளேயர் அட்டாக் எல்லோ கார்ட் ஃபார் ரியோ அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே பண்ண ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிரு அப்படின்னு ரைச்சி சொல்றான். ஜிகிரி கிட்ட இப்ப பால் போகுது. ஜான்டெட்ஸோட ரியாக்ஷன் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. ஜான்டெட்ஸோ ஃபாஸ்டா ஓடுறான். ஆனா அந்த பால் நான் அதை ஜஸ்ட் லைட்டா டச் பண்ணேன். ஸோ ஜான்டெட்ஸோ அந்த லெவலுக்கு ஒன்றும் ஸ்பீட் இல்ல. அவனோட ரேஞ்ச் கரெக்டா 10 மீட்டர்ஸ் அப்படின்னா நான் அதை விடவும் தாண்டி ஃபாஸ்டா ஓடணும் அப்படின்னு ஜிகிரி அங்க யாருமே இல்ல பாலை சும்மா அடிக்கிறான். ஒரு பர்சனோட அவேக்னிங் அவங்க ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது தான் வரும். தன்னை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தங்கிட்ட மோதும் போது வீக்கான ஒருத்தங்க தன்னோட எல்லாத்தையும் கொடுத்து எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு ஈகோ சொல்றான். ஜான்டெட்ஸோட லாங் ரேஞ்ச்ல ஃபாஸ்டா ஓட முடியாது. ஸோ ஜிகிரி அதை யூஸ் பண்ணி அவனோட இப்ப ஃபாஸ்டா ஓடி போய் பெர்ஃபெக்டா ஒரு கோலையும் போட்டுதான். இதுதான் நான் எதிர்பார்த்தது, இதுல தான் உண்மையான ஸ்ட்ரைக்கரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஈகோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பில்டிங் 5ல டீம் வி தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட். ஆனா அவங்கள எதிர்த்தே நம்ம ஹீரோ டீம் இப்போ 3-3 அப்படின்னு ஈக்குவல் கோல்ல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.